கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 2323 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 3619 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 107.78 அடியிலிருந்து 107.95 அடியாக உயர்ந்து நீர் இருப்பு 75.52 டிஎம்சியாக உள்ளது. கோடை மழை நீடித்தால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நாளை 108 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியிலிருந்து 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் நீர்வரத்து அதிகரித்திருப்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. நெல்லை சேரன் மகாதேவியில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீரவநல்லூர் சுற்று வட்டாரங்களில் முறிந்து விழுந்த மரங்களோடு சேர்ந்து மின்கம்பங்களும் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பல கிராமங்களிலும் மின் விநியோகம் தடைப்பட்டது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நாளை தொடங்கும் நிலையில் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாளை தொடங்கும் கத்திரி வெயில் 25 நாட்களுக்கு நீடிக்கும். வழக்கமாக இந்த காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மழை வர வாய்ப்பு உள்ளதால் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் வெப்பம் குறையும் என்றும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கோவை, ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் மீது அதிவேக படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி, இரும்பு, ராடு உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூர தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அக்கரைப்பட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 19 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். வலை, ஜிபிஎஸ் கருவி, மீன்கள் உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதேபோல வேதாரண்யம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி 1 லட்சம் மதிப்புள்ள வலைகள் உள்ளிட்ட உபகரணங்களை கொள்ளையடித்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரே நாளில் 5 படகுகளில் சென்ற 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தாக்கப்பட்டதால் மீனவ கிராமங்கள் அச்சத்தில் உறைந்துள்ளன. தாக்குதலை கண்டித்து வெள்ளப்பள்ளம், செருதூர் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொள்ளாச்சி அருகே திமுக பிரமுகரின் மகனை கடத்தி தாக்கியதாக எழுந்த புகாரில் சக கல்லூரி மாணவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை திமுக துணைத் தலைவர் ஜாஃபர் அலியின் மகன் உடுமலை சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். காதல் விவகாரத்தால் அவருக்கும் சக மாணவர்களுக்கும் இடையே மோதல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மாணவனை சக மாணவர்கள் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த உறவினர்கள் ஆனைமலை பகுதியில் மாணவனை மீட்டு காவல்துறையில் புகார் அளித்தனர். கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி கிராமத்தில் 2வது நாளாக ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் படப்பிடிப்புக்கு வந்து செல்லும் விஜயை கிராம மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்று வழி அனுப்பினர். காலை 7 மணிக்கு துவங்கும் படப்பிடிப்பு மாலை 6 மணி வரை மழை குறுக்கிட்டாலும் தொடர்ந்து நடைபெறுவதாக படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தாண்டிக்குடி அருகே தனியார் விடுதியில் தங்கியுள்ள விஜய் படப்பிடிப்பிற்காக கிராமத்தை கடந்து செல்லும் போது மிகுந்த ஆரவாரத்துடன் கிராம மக்கள் அவரை வரவேற்கின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் பொன்னேரி கிளை சிறையில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் தலைமையில் நீதிபதிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதிகள் கொண்ட குழு அமைத்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிளை சிறையில் ஆட்சியர் பிரதாப், மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி ஜூலியட் புஷ்பா, தலைமை குற்றவியல் நீதிபதி மீனாட்சி ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கைதிகளுக்கு குடிநீர், கழிப்பறை கொண்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு உணவு சுகாதாரமான முறையில் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். சட்ட உதவிகள், கல்வி, மருத்துவம் குறித்தும் சிறைவாசிகளிடம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர்.
ராமநாதபுரத்தில் நூற்றாண்டு பழமையான தர்காவின் முன்பு இருந்த கொடிக்கம்பத்தை நகராட்சி நிர்வாகம் அகற்றியதை கண்டித்து இஸ்லாமிய பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் கொடிக்கம்பங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் நகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களிலும் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த தர்காவின் முன்பு இருந்த பல அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தை நகராட்சி அலுவலர்கள் பொக்லைன் மூலம் அகற்றினர். இதனை கண்டித்து ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் உட்பட பலரும் கேணிக்கரை அரண்மனை சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாலைக்குள் கொடிக்கம்பம் அமைத்து தரப்படும் என தெரிவித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. கோவை சிவானந்தா குடியிருப்பு ராகவன் வீதியில் இருந்த மெத்தை தயாரிக்கும் குடோனில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த பந்தல் கடைக்கும் தீ பரவியதில் முழுவதும் எரிந்து சேதமானது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மின்கசிவா அல்லது வேறு காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முகூர்த்த நாட்கள் இருந்தும் தேனி ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை சரிந்திருக்கிறது. நாளை முகூர்த்த நாள் என்பதால் பூக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்த்த விவசாயிகள் பூக்கள் வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளதால் ஏமாற்றமடைந்தனர். 1 கிலோ மல்லிகை 400 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக குறைந்து விற்பனையானது. பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ 300 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி மற்றும் கோழிக்கொண்டை 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கும், செவ்வந்தி 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா 100 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கும் விற்பனையானது. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. 5 சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் வாடிவாசல் வழியே 830 காளைகள் அவிழ்த்துவிடப்படுகின்றன. துள்ளி குதித்து வரும் காளைகளை அடக்க 330 மாடுபிடி வீரர்கள் களம் காண்கின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளையர்களுக்கு நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடும் காளைகளுக்கும் சில்வர் பாத்திரங்கள், வெள்ளி நாணயம், தங்க நாணயம் மற்றும் ரொக்க பணம் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரி மற்றும் மீன் இறங்குதளம் பகுதிகளில் வலசை பறவைகளை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் பழவேற்காடு முதல் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா வரை பறந்து விரிந்திருக்கிறது. நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்கின்றன. இந்த நிலையில் பழவேற்காடு ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார சரணாலய பகுதிகளில் ஏராளமான பறவைகள் குவிந்திருக்கின்றன. கடந்த சில தினங்களாக பழவேற்காடு மீன் இறங்குதளம் பகுதியில் கூளைக்கடா, கடல் பொந்தா, வெள்ளை நாரை, சாம்பல் நாரை, வர்ண நாரை உள்ளிட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்து ஏரியில் மீன்களை லாபகமாக பிடித்து உண்கின்றன. இவற்றை மீன் வாங்க வருவோரும் சுற்றுலா பயணிகளும் வெகுவாக கண்டு ரசிக்கின்றனர். நீலகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான கோத்தகிரி கண்கவர் காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. கோத்தகிரி நேரு பூங்காவில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். 2 டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசல், சிலம்பாட்டம், தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, மரகதப்புறா, பச்சைக்கிளி, தஞ்சாவூர் பொம்மை உள்ளிட்ட தமிழர் பண்பாட்டை போற்றும் பலவித வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாவட்ட தோட்டக்கலை துறையினர் அமைத்திருந்த அரங்குகளில் பாண்டா, இருவாச்சி, திருவள்ளுவர், தேனி, புலி, மாட்டுவண்டி, சிங்கம் போன்ற வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி காய்கறிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கண்கவர் கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 2ஆம் நாள் விழாவில் 10 முறை மகிழ மரத்தை வலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பச்சை பட்டுடத்தி பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தாயின் பிறந்த நாளையொட்டி திரைப்பட இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் தனது தாயுடன் அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து கோயில் சார்பாக அவருக்கு பிரசாதம் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள், பொதுமக்கள், கோயில் நிர்வாக ஊழியர்கள் உள்ளிட்டோர் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி கடைக்கு சென்ற 10 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்து குதறியது. நடுக்குப்பம் பகுதியில் தாயுடன் சிறுவன் சந்தோஷ் கடைக்கு சென்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அந்த பகுதியில் நடைபயிற்சி சென்ற பெண் வளர்ப்பு நாயையும் உடன் அழைத்து வந்துள்ளார். அப்போது அந்த நாய் சங்கிலியை அவிழ்த்துக் கொண்டு தாவி சென்று சிறுவன் சந்தோஷை கடித்துள்ளது. இதில் காயமடைந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாயை சங்கிலியில் சரியாக கட்டவில்லை என்றும் வாய்க்கவசமின்றி நாயை வெளியே அழைத்து வந்ததாகவும் நாயின் உரிமையாளர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மெரினா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கணவரை கைது செய்ததாக கூறி மதுபோதையில் பெண் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிபி சத்திரத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் நேற்று இரவு அண்ணாநகர் சிந்தாமணி சிக்னல் அருகே தமது 2 குழந்தைகளோடு சாலையின் நடுவே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தன் கணவரை போலீசார் கைது செய்துவிட்டதாக கூறி மதுபோதையில் வாகனங்களை மறித்தும் ஓட்டுநர்களிடம் தகாத வார்த்தைகளை பேசியும் அவர் ரகளையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவலர்களிடமும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முற்பட்டார். பின்னர் அந்த பெண்ணை காவல்துறையினர் சமரசம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் வழிப்பறி வழக்கில் அவரது கணவர் கணேஷ் மற்றும் நண்பர் அனுஷ் ஆகியோரை குமரன் நகர் காவல்துறையினர் கைது செய்தது தெரியவந்துள்ளது. கணேஷ் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகளும், அனுஷ் மீது போதைப்பொருள் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் நடக்கும் சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதீனம் காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை அருகே அஜீஸ் நகர் சாலை வழியாக ரவுண்டானாவை கார் கடந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று ஆதீனத்தின் காரை மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இது கொலை சதியாக இருக்கலாம் என ஆதீனம் சந்தேகம் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு திருச்சி அருகே சென்றபோது தன் பயணம் குறித்து கார் ஓட்டுநர் அடையாளம் தெரியாத நபர்களை தொடர்பு கொண்டு பேசி வந்ததால் அவரை பணியிலிருந்து நீக்கியதாக மதுரை ஆதீனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. சென்னை தரமணியில் 2வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 4 பெண்கள் மயக்கமடைந்தனர். மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், நீண்ட காலம் பணி செய்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக வாயிலில் இவர்கள் 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வெயிலையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடரும் நிலையில் 4 பெண்கள் திடீரென மயக்கமடைந்தனர். பெரம்பலூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மே மாதம் முழு விடுமுறை, காலி பணியிடங்களை நிரப்புதல், நிரந்தர பணி, THR திட்டத்தை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் சந்தைப்பட்டையில் பயன்பாடின்றி இருந்த உழவர் சந்தை அதிகாரிகளின் தீவிர முயற்சியால் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று அழைப்பு விடுத்ததால் பொதுமக்கள் வர தொடங்கியுள்ளனர். விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்வதால் புதிய மற்றும் குறைந்த விலை காய்கறிகள் கிடைப்பதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர். சந்தை மேம்பாட்டு வருவதால் வியாபாரிகளும் அதிகாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் கடன் தொகையை திருப்பி கேட்டதால் மன உளைச்சல் அடைந்த பெண் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கணவருக்கு தெரியாமல் மஞ்சுளா என்பவர் வட்டிக்கு கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியதாகவும்
மேலும் 6 லட்சம் ரூபாயை கடன் கொடுத்தவர்கள் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மஞ்சுளா விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை பெறலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாய நிலத்தில் புகுந்த யானைகளால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். சேத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் புகுந்த காட்டு யானைகள் விவசாய நிலத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட தென்னை மா மரங்களை சேதப்படுத்தின. இதனால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பல முறை புகார் அளித்தும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நேரத்தில் அவசர கால விடுப்பு எடுத்து தாவேக தலைவர் விஜயை காண சென்ற மதுரையைச் சேர்ந்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தெப்பக்குளம் குற்றப்பிரிவு காவலரான கதிரவன் மார்க்ஸ் தீவிர விஜய் ரசிகராக அறியப்படுகிறார். சித்திரை திருவிழா பாதுகாப்பிற்காக இவருக்கு மீனாட்சியம்மன் கோயில் பகுதியில் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போது அவசர கால விடுப்பு பெற்று சென்ற காவலர் மார்க்ஸ் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக வந்த விஜயை காண மதுரை விமான நிலையம் சென்றுள்ளார். அங்கு கட்சி துண்டுடன் காணப்பட்ட மார்க்சின் காணொலி வெளியான நிலையில் அது காவல் ஆணையர் லோகநாதன் கவனத்துக்கு சென்றது. இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அலைபாயுதை திரைப்படம் வந்து 25 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த திரைப்பட பாணி காதல் திருமணம் அடுத்த தலைமுறைக்கும் பரவியிருக்கிறது. திருவள்ளூரில் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பாலாஜி, புவனேஸ்வரி ஆகியோர் அலைபாயுதை திரைப்பட பாணியில் கோயிலில் திருமணம் செய்து கொண்டு அவரவரது வீடுகளில் தனித்தனியே வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டிற்கு திருமண விவகாரம் தெரிந்ததால் பிரித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருவரும் திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். இதையடுத்து இரு வீட்டாரையும் அழைத்து சமரசம் பேசிய காவல்துறையினர் தம்பதியை சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என கூறி அனுப்பி வைத்தனர். திருவள்ளூரில் கணினி பட்டாவுக்கு 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக பெண் அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி ஒன்றியம் வீரகநல்லூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் கோடீஸ்வரி பெரியார் சமத்துவபுரத்தில் வசிக்கும் 25 குடும்பங்களுக்கு கணினி பட்டா வழங்க தலா 3,000 வீதம் 75,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இதையடுத்து லஞ்சம் பெற்றபோது கோடீஸ்வரி கையும் களவுமாக பிடிபட்டார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான புனலூரில் 34 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கொல்லம் சென்ற விரைவு ரயிலில் ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு சென்ற தென்காசியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் மற்றும் விருதுநகரைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய இருவரையும் புனலூர் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் புனலூர் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த இருவரிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட விபத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த குடும்பத்தினர் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த ரவி ராபர்ட் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு காரில் வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே புல்லூர் கூட்டு சாலை அருகே வந்தபோது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்த மற்றொரு கார் ரவி ராபர்ட்டின் காரில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் ரவி ராபர்ட் குடும்பத்தினர் மற்றொரு காரில் இருந்த 2 பேரும் காயமடைந்தனர். அவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து எடைக்கல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீரர் சத்தியமூர்த்தி நினைவு நூலகம் திறக்கப்பட்டது. இந்நூலகத்தை மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்கத்தினர் வைத்த பெயர் பலகை அகற்றப்பட்டதாக கூறி அந்த கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பனையபுரம் கூட்டுச்சாலையில் விசிக சார்பில் லோட் கேரியர் வாகன தொழிற்சங்கத்தினர் பெயர் பலகை வைத்துள்ளனர். இதற்கு அனுமதி பெறவில்லை என்று கூறி விக்கிரவாண்டி காவல்துறையினர் பலகையை அகற்றியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.
கன்னியாகுமரியில் காதலிக்க மறுத்த இளம் பெண்ணை வீடு புகுந்து தாக்க முயன்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் ஜெனிஷ் என்பவர் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலிக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இளம்பெண் மறுத்ததால் அவரை மிரட்டிய ஜெனிஷ் வீட்டில் பெண் தனியாக இருப்பதை அறிந்து அத்துமீறி வீட்டில் நுழைந்ததாக தெரிகிறது. சுதாரித்துக் கொண்ட பெண் சுவர் ஏறி குதித்து பக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். ஆனாலும் சுவர் ஏறி குதித்து பின்தொடர்ந்து சென்று ஜெனிஷ் மிரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஜெனிஷ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். தஞ்சை பெரிய கோயிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடி பெண்கள் ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் கோயிலில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தொல்லியல் துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மலேசியாவில் இருந்து வந்திருந்த பெண்கள் கோயில் படிக்கட்டில் நின்று நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தொல்லியல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் ஆடவர் மற்றும் மகளிருக்கான ஹாக்கி போட்டிக்கான வீரர்கள் தேர்வு சீர்காழியில் நடைபெற்றது. மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் மகளிருக்கு புதுக்கோட்டையிலும் ஆடவருக்கு தூத்துக்குடியிலும் மாநில அளவிலான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. பொள்ளாச்சியில் அனுமதியின்றி ஜெலட்டின் குச்சிகளை பயன்படுத்தி பாறைகள் தகர்க்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த திப்பம்பட்டி கிராமத்தில் தனியார் தோட்டத்தில் அனுமதியின்றி ஜெலட்டின் குச்சிகளை பயன்படுத்தி பாறைகள் தகர்க்கப்பட்டதால் அப்பகுதியில் அதிர்வு ஏற்பட்டது. வெடிச்சத்தம் கேட்டு மக்கள் பீதியடைந்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திலிருந்து 81 ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் அதிர்வை ஏற்படுத்திய தோட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. குழந்தையை கையில் சுமந்தபடி காளி நடனம் நடைபெற்றது. மகுடி, கும்மி, பாம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாச சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சொரிமுத்தையனார் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் அகத்தியர் அருவி, சொரிமுத்தையனார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பாபநாசம் சோதனைச் சாவடி மூடப்படுகிறது. குடமுழுக்கு முடிந்ததும் மே 5 முதல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் என வனத்துறை அறிவித்துள்ளது. திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில் உள்ளது. கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் வெள்ளிக்கவச அலங்காரமும் செய்யப்பட்டது. பக்தர்கள் குளத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.